வேதத்தை என்னோடு சேர்ந்து மார்க் 10வது அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரை எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவர்கள் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த சம்பவம் நமக்கு நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு சம்பவம். இயேசு ஒரு நாள் எரிகோ பட்டணத்திலிருந்து அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் அங்கிருந்து போக புறப்படுகிறார். அடுத்த ஊருக்கு போறதுக்கு புறப்படுகிறார். அப்படி போகும்போது அந்த எரிகோ வாசல் வீதியாக ஒரு குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய பேர் பர்த்திமேயு. இந்த பர்த்திமேயு அந்த வழியில உட்கார்ந்து இருக்கிறான். அந்த பர்த்திமேயுக்கு கண் தெரியல, ஆனா காதுல நல்லா கேக்குது. ஒரு குருடனா இருக்கிறான். இப்ப இயேசு நடந்து போய் கொண்டிருக்கும் போது இவனுக்கு யாரோ சொல்லிட்டாங்க, இயேசு அந்த பக்கமா போகிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே முதலாவது அவனுடைய கூப்பிடுதல். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது, நல்லா சொல்லுங்க, முதலாவது அவனுடைய கூப்பிடுதல். இயேசு போறார்னு கேள்விப்பட்ட உடனே அவனுடைய கூப்பிடுதல் ரொம்ப முக்கியமாய் நம்ம கவனிக்க வேண்டியது. கூப்பிடுறான். அவன் கூப்பிடுறதுல ரொம்ப சத்தம், எவ்வளவு முழு பலத்தோடு கூப்பிட முடியுமோ அவ்வளவு தூரம் சத்தமா கூப்பிட்டான். பாருங்க, அவனுக்கு கண்ணு தெரியல, அவன் பல காரணத்தை சொல்லலாம். ஆனா அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான் ஒரு காரியம், இந்த இயேசுவை நான் கூப்பிடுவேனா எனக்கு நிச்சயமா என்ன கிடைக்கும்? பார்வை என்ன செய்யும்? கிடைக்கும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்கு, இயேசுவை கூப்பிட்டா என் வாழ்க்கைக்கு அற்புதம் உண்டுன்னு? நம்முடைய கூப்பிடுதலின் நிலை என்ன? நம்முடைய கூப்பிடுதல்ல ஆண்டவர் நிற்கிறாரா? என்னுடைய கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுக்கிற அளவுக்கு நான் கூப்பிடுறேனா? என்னுடைய கூப்பிடுதல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கா அப்படின்னு நம்மை நாம் அடிக்கடி சோதித்து பார்க்கணும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் யோசித்தேன், பாருங்களேன், இயேசு நிக்கிற வரைக்கும் அவன் கூப்பிட்டு இருந்தான். இயேசு நிக்கிற வரைக்கும், அவரிடத்திலிருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வர வரைக்கும் அவனுடைய சத்தம் குறையவே இல்லை. வேதம் சொல்லுது, இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான், உள்ளத்திலிருந்து கூப்பிட்டான், சத்தமா கூப்பிட்டான், தடைகள் மத்தியில் கூப்பிட்டான். இன்றைக்கு அற்புதத்தை எதிர்பார்த்து, குடும்பத்தில் விடுதலை எதிர்பார்த்து, உடைய பாவ அடிமை கட்டுகளிலிருந்து விடுதலைப்படுவதற்காக வந்திருக்கிற தேவ பிள்ளையே, சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையே, உன்னுடைய கூப்பிடுதல் எப்படி இருக்கு? இன்றைக்கு நீ காலையில கூப்பிட்டியா? நேற்றைக்கு நீ கூப்பிட்டியா? போன வாரத்தில் உன்னுடைய கூப்பிடுதல் எப்படி? இன்றைக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எனக்கு இன்னும் பதில் கிடைக்கலனா என்னுடைய கூப்பிடுதல் அதிகப்படுத்தணும், என்னுடைய சத்தத்தை அதிகப்படுத்தணும், என்னுடைய கூப்பிடுதல் இன்னும் பிரயாசத்தோடு கூப்பிடணும், பல தடைகள் மத்தியில கூப்பிடணும், பிரச்சனைகள் மத்தியில கூப்பிடணும், பலர் அதட்டும் பொழுது கூப்பிடணும், சூழ்நிலைகள் எதிரா இருந்தாலும் கூப்பிடணும், என் சரீரத்தில் பலவீனமா இருந்தாலும் நான் கூப்பிடணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரணங்கள் சொல்றாங்க கூப்பிடுறதுக்கு. நான் ஜெபம் பண்ணா, நான் கூப்பிட்டு பார்க்கிறேன், கிடைக்கல. அப்ப வேதம் பொய் சொல்கிறதா? எனக்கு ஒரு கேள்வி. பர்த்திமேயு என்கிற ஒரு குருடனுக்கு ஆண்டவர் கண்களை திறப்பார் என்றால்
அவனுடைய கூப்பிடுதல் இயேசுவை நிற்க வைத்திருக்கோனா, ஏன் என்னுடைய காரியங்களுக்காக நான் இன்னும் கூப்பிடக்கூடாது? இப்ப நீங்க கூப்பிடலன்னு யாரையும் நான் குற்றப்படுத்தல, இல்ல யாரையும் நான் மட்டமும் தட்டல. ஆனா உங்க கூப்பிடுதல் இயேசுவை நிற்க வைக்கிற அளவுக்கு கூப்பிட்டிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்க குடும்பத்துக்குள்ள வர அளவுக்கு உங்க கூப்பிடுதல் இருக்கா? கொஞ்சம் சோதித்து பாருங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து யோசித்து பாருங்க, கொஞ்சம் முழங்கால நின்று ஆண்டவரே என்னுடைய கூப்பிடுதல் எப்படி பாருக்கு, நீங்க எனக்கு கிரியை செய்யற அளவுக்கு, நான் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தக்க அளவுக்கு என்னுடைய கூப்பிடுதல் இருக்கா? இன்னைக்கு அப்படி இல்லைனா உன் கூப்பிடுதல்ல ஒரு மாற்றம் வரணும். ஆண்டவர் அறிவார். கூப்பிடுதல்ல ஒரு மாற்றம் வரணும். கூப்பிடுதல்ல மாற்றம் வரும்னா நான் போகும்போது வெறுமையா என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். என் கூப்பிடுதல் ஒரு முழு மனதான கூப்பிடுதல், முழு உள்ளத்தோடு கூப்பிடுதல், முழங்கால் நின்று கூப்பிடுதல், கதறி கூப்பிடுதல், கண்ணீரோடு கூப்பிடுதல். எப்படி எப்படி எல்லாம் அவரை நிக்க வைக்க முடியுமோ, நான் அற்புதம் பெறும் வரை என்னுடைய கூப்பிடுதல் ஓயக்கூடாது. அப்படிப்பட்ட கூப்பிடுதலா உங்க கூப்பிடுதல் மாறும்னா, இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவர்ட்ட இருந்து அற்புதம் பெறாம போகவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு வரைக்கும் அற்புதம் பெறலனா, அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கணும், என்னுடைய கூப்பிடுதல் எப்படி இருக்கு? நம்ம எல்லாம் ஒரு விஷயம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்க கூப்பிடுதல்ல ஒரு மாற்றம் வரட்டும்பா. எல்லாம் சொல்லுங்க, எங்க கூப்பிடுதல்ல ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு கூப்பிடுகிறவங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உண்மையா கூப்பிட எங்க இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் வெறுத்து கூப்பிட ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. மேலோட்டமான கூப்பிடுதல் வேண்டாம் ஆண்டவரே. உண்மையாய்மை கூப்பிடுகிறவரா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இதை நீங்க உண்மையா ஜெபித்திருப்பீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஒரு சின்ன ஜெபம் போதும். ஆவியானவருக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும், அவர் உள்ள வந்துருவார். வாங்கப்பான்னு கூப்பிட்டா போதும், அவர் என்ன செஞ்சிருவார். ஆனா நான் கூப்பிடாம இருப்பேனா பிசாசு உள்ள வந்துருவான். இன்னைக்கு அநேகர் கூப்பிட விடாதபடி அன்றைக்கு சீஷர்கள் இவனை தடை பண்ணது போல இன்னைக்கு பிசாசு பலரை தடை பண்ணி வைத்திருக்கிறான். ஏங்க உங்களால கூப்பிட முடியல? அது பாத்துக்கங்க, நான் கூப்பிட்டு பார்த்தேன், இன்னைக்கு ஒன்னும் கிடைக்கலன்னு நிறுத்திட்டேன். இவனும் கூப்பிட்டு பார்த்துட்டு சத்தத்தை உயர்த்தாம நிறுத்தி இருக்கலாமே. இன்னைக்கு அநேகர் சொல்வது அதுதான், நான் கூப்பிட்டேங்க, நான் தேவனை கூப்பிடாமலாம் இல்ல, நீங்க சொன்னீங்க நான் கூப்பிட்டேன், ஆனா கிடைக்கலையே. இன்னைக்கு அப்படி யாராவது வந்திருப்பீங்கன்னா, யாரோ ஒருவர்கிட்ட ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், உன்னுடைய கூப்பிடுதலை அதிகப்படுத்து, உன்னுடைய கூப்பிடுதலை அதிகப்படுத்து. நீ கிடைக்கும் வரை, மழை மேலிருந்து இறங்கும் வரை, அக்கினி இறங்கும் வரை நான் கூப்பிடுதலை விடவே மாட்டேன் ஆண்டவரே. அதுதாங்க தேவன் பார்க்கிறார். உன்னுடைய ஆழமான கூப்பிடுதல் எப்படி இருக்கு? ஏதோ ரட்சிக்கப்பட்டு நேத்து தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க ஏதோ அவங்களால முடிந்த அளவுக்கு கூப்பிடுவாங்க. நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தேன்னா என்னுடைய கூப்பிடுதல் எவ்வளவு தூரம் பயங்கரமா இருக்கணும். அப்படிப்பட்ட கூப்பிடுதலா இருக்கும் என்றால் இயேசு உங்களுக்காக நிற்பார். சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக நிற்பார். இரண்டாவது, இவன் எப்படி கூப்பிட்டான், அது ரொம்ப முக்கியமானது. வாசிக்கலாம், 47வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். நல்லா கவனிங்க, இயேசுவை யாருன்னு கூப்பிட்டாவ? வேதத்துல எத்தனை பேருங்க இப்படி கூப்பிட்டா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு எத்தனை பேர் கூப்பிட்டா? வேதத்தில் எத்தனையோ பேர் தேவனை கூப்பிட்டார்கள். இயேசு இந்த பூமியில இருக்கும்போது எத்தனையோ பேர் அவரை கூப்பிட்டாங்க. ஆனா இவன் கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டான்னா, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, இரட்சகரே, என்னை காப்பாற்றுகிறவரே, எனக்கு உயிர் கொடுக்கிறவரே, என்னை வாழ வைக்கிறவரே என்று சொல்லி ஆண்டவர் யார் என்று அறிந்து கூப்பிட்டார். இயேசு இந்த பூமிக்கு இரட்சகரா வந்திருக்கிறான்னு சொல்லி கூட இருக்கிற எத்தனையோ பேருக்கு தெரியல. கூட இருக்கிற பரிசேயர்களுக்கு தெரியல, சதுசேயருக்கு தெரியல, யூதர்களுக்கு தெரியல, இன்னும் சீஷர்கள் கூட யாருமே தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடலன்னா பாத்துக்கீங்களேன் எந்த அளவுக்கு இவன் இயேசுவை அறிந்து வைத்திருந்திருப்பான். கண்ணு தெரியலங்க, ஆனா இயேசுவை குறித்து எவ்வளவு நல்லா என்ன செய்திருந்தா? சொல்லுங்க, நல்லா என்ன செய்திருந்தா? அறிந்து வைத்திருந்தா. அறிந்து வைத்தல். நீங்க இயேசுவை எவ்வளவு அறிந்து கொள்கிறீங்களோ அவ்வளவு தூரம் தாங்க நீங்க அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை நான் இன்னும் அறியணும். ஒரு கண்ணு தெரியாதவன் ரோட்டோர உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவனே தாவீதின் குமாரனே கூப்பிட முடியும்னா,
இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் இன்னும் எவ்வளவு அறிந்து வைத்து இயேசுவை கூப்பிடணும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மேல விருப்பப்படுறது என்னன்னா, என்ன அவர்கள் இன்னும் என்ன செய்யணும்னா அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் அறிந்து கொள்வதை வைத்துதான் உங்களுக்கு அற்புதம். இன்னைக்கு நான் தெளிவாய் சொல்லுகிறேன். அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட தேவன், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர் தெழுந்தார், இன்னைக்கு எங்க இருக்கிறார், இன்னைக்கு எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், இதெல்லாம் அவரை குறித்து அறிந்து 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 அறிந்து. ஒருத்தர் தாகமா இருப்பானா எப்படி தண்ணி குடிப்பான், நல்லா ஓடிட்டு வரான், வந்த உடனே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு இதனோடு ஒரு சின்ன கிளாஸ்ல கொடுத்தா என்ன சொல்லுவோம், சொம்புல கொடுப்பா. சொம்புலையும் தாக அடங்கலனா ஒரு பெரிய குண்டாங் கொண்டு வாங்கலான்னு. அது போல இயேசு குறித்து அறியணும்னு எனக்கு ஒரு தாகம் இருக்கணும். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதம் என்பதை நான் மறந்து விடக் கூடாது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு இயேசுவை அறிந்து கொள்ளணும் என்ற தாகம் இல்லை. ஒரு குருட அறிந்து வைத்தது கூட இன்னைக்கு சபையில் இருக்க அநேகர் அறியலன்றது ரொம்ப வேதனைக்குரியது. ஆண்டவர் வேதனைப்படுவார். ஆண்டவர் நான் எதுல வேதனைப்படுத்துறேன்னா, அவரை குறிச்சு எனக்கு அறிந்து கொள்ளுதலுக்கு ஒரு பிரியமே இல்லாம இருக்க பாருங்க, அதுதாங்க அவரை வேதனைப்படுத்தும். அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு மொபைல் போன் நம்ம கையில கிடைக்கும்னா அதை நம்ம எவ்வளவு நோண்டி எல்லாத்தையும் அதுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு டிவைஸ். இந்த பர்த்திமேயு தாவீதின் குமாரனை அறிந்து வைத்தான். இயேசு குறித்து உங்களுக்கு என்னங்க தெரியும்? அதனால்தான் ஒரு பாடல் சொல்லுது, ஃபாதர் சொல்றார், பிளே ஜி மேஜர். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே, சேரணுமே, பிரசன்னா தேவ பிரசன்னா, ஹல்லேலூயா, பிரசன்னா பிரசன்னா. அப்படியே காலையில் எழும்பி ரெண்டு கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே நான் இன்னைக்கு இன்னும் உங்களை அறியணும் ஆண்டவரே, இன்னும் உங்களை அறியணும் ஆண்டவரே, இன்னும் நான் உங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன் கிட்ட தான் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ரகசியம் காக்கிற தேவனிடத்திலே வரவில்லை, தன்னை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். அப்பதாங்க நான் அற்புதத்தையே பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டான். இயேசுக்கே சாக்கா இருக்கும். என்னடா நம்ம கூட இருக்கிறவங்க கூட ஒரு நாள் இப்படி கூப்பிடல, ஒரு கண்ணு தெரியாதவன் நம்மளை கூப்பிட்டான் தாவீதின் குமாரனேன். அப்ப எவ்வளவு ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு பாருங்க. கண்ணுதான் தெரியல, ஆவிக்குரிய கண் என்னதான் செஞ்சிருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல சரீர கண்ணு திறந்திருக்கு, தாவீதின் குமாரனேன்னு சொல்லக்கூடிய ஆவிக்குரிய கண்கள் திறக்கல. காரணங்களில் ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த பூமியில ரெண்டு ஆவி போராடி கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வந்து அவங்களை ஆயத்தப்படுத்தி பரலோகத்துக்கு நேரா அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னொரு ஆவி இருக்கிறது, இதை தவிர வேற இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நல்லா அறிந்து கொள்ளுங்கள். ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தமாய் சொல்ல வேண்டும், ஏன் மறுபடியும் சொன்னதே சொல்கிறோம்? ஒருவன் போராடுகிறான், அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா போராடி அவங்களை பாதாளத்துக்கு கொண்டு போக முயற்சி செய்கிறான். அதனாலதான் அநேகருடைய கண்கள் அவன் குருடு பண்ணி வச்சிருக்கான், இயேசு அறிய முடியாதபடி. நிறைய பேர்ட்ட கேட்டா சொல்லுங்க, என்ன அறிஞ்சு என்ன இப்படி வருதா, இந்த வார்த்தை வந்துருச்சா சொல்ற, அவங்க கண்ணை குருடாக்கிட்டாங்க. இந்த பூமிக்குரியதையே பார்த்து, இந்த பூமிக்குரியதையே தேடி அவன் அப்படியே அவங்களை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்னைக்கு சொல்லுகிற இந்த பூமியின் ஓட்டம் நமக்கு கொஞ்ச நாள். இன்னைக்கு இயேசுன்ற ஒரே ஒரு சும்மா ஒரு சாதாரண பேரை மட்டும் அறிந்து நான் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைப்பீங்கன்னா, மறுபடியும் அழுத்தமாய் சொல்லுகிறேன், இல்லங்க, அவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த பர்த்திமேயு இயேசுவை நல்லா அறிந்து வைத்திருந்தான். மூன்றாவது, அவன் எப்படி என்ன செய்தான் வாசிக்கலாம், வேகமாக வாசிக்கலாம். 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு, அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு, நல்ல கவனிங்க, மூன்றாவது வஸ்திரத்தை எறிதல். இவன் பல வருஷமா ஒரே இடத்துல உட்கார்ந்து பிச்சை கேட்கிறவன். யாரோ அவனுக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறான். ஒரு இயேசு இருக்கிறார், அவர் ரொம்ப அற்புதர், நல்லவர்னு சொல்லி கேள்விப்பட்ட நாள்ல இருந்து அங்க போறவங்க கிட்ட எல்லாம் கேட்கிறார், இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார், நான் அவரை இன்னும் அறியணும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டான்.
இப்போ எல்லாரும் தடை பண்றாங்க. அவன் எழும்பும்போது சத்தம் போடாத, சும்மாறா குருட்டு பயல, ஏன்டா உனக்கு வாயை திறந்து. அவரே கூட்டத்தில் போயிட்டு இருக்காரு, அதிக வேலையோட நிக்கல, நல்லா கூப்பிட்டான். வேதம் சொல்கிறது இயேசு நின்றார், அவனை வான்னு கூப்பிட சொன்னார். கூட்டிட்டு வரும்போது அவன் செய்த ஒரு காரியம் இன்றைக்கு நாம் அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டியதுக்கு மூன்றாவது படியாக இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. வஸ்திரத்தை என்ன செய்தான்? தூக்கி. ஏன் அந்த வஸ்திரத்தோட வந்திருக்கலாமே, ஏன் வரல அந்த வஸ்திரத்தோட? வஸ்திரத்தை ஏன் தூக்கி எறிய வேண்டும்? இல்ல வஸ்திரத்தை மடிச்சு ஒரு பக்கத்துல வச்சிருக்கலாம், அதையும் செய்யல. வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். இன்னைக்கு அற்புதத்தை எதிர்பார்க்கிற, குடும்பத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கிற, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று பல நாளாய் போராடி ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உன் வஸ்திரத்தின் நிலை என்ன? உன் வஸ்திரம் எப்படி இருக்கு? ஒருவேளை நான் இன்னைக்கு ஒரு வெள்ளை வஸ்திரத்தை போட்டு நான் நிக்கலாம் அவங்க முன்பதாக, ஆனால் என்னுடைய உள்ளான மனுஷனுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கா. அந்த வஸ்திரம் நல்ல சுத்தமா இருக்கும்னா, பரிசுத்தமா இருக்கும்னா, அதுதான் எனக்கு எதை கொண்டு வரும்? எனக்கு அற்புதத்தை பெற்றுத்தரும். இன்னைக்கு நான் ஒரு பழைய வஸ்திரத்தோட, மேலோட்டமான ஒரு வஸ்திரத்தோட, ஒரு மாய்மாலமான வஸ்திரத்தோட நான் போட்டுட்டு ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு கதறுவதை காட்டிலும், இன்னைக்கு நீங்களும் நானும் உள்ள என்ன பழைய வஸ்திரம் இருக்கும் அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள. ரெண்டு மனுஷங்க, வெளியில பார்ப்பது மேலோட்டமான ஒரு சரீரம், அவனுக்குள்ள இயங்குகிறது உள்ளான மனுஷன். இதெல்லாம் புரியாத பலர் அந்த உள்ளான மனுஷனை அவன் முழுவதுமாய் வஸ்திரத்தை கரப்படுத்தி வைத்திருக்கிறான். இவன் பாருங்க, இவனுக்கு அதுதான் அடையாளம். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, அங்க ஒருத்தன் இருப்பான், ஒரு ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்து இருப்பான், கருப்பு கலர்ல உட்கார்ந்து இருப்பான், அவன் பக்கம் போய் அப்படி போ, அப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். இன்னைக்கு இயேசுவிடத்தில் அற்புதம் பெற வேண்டிய தேவ பிள்ளையே, உன்னுடைய அழுக்கான கந்தையான வஸ்திரத்தை நீ களைய வேண்டும். ஏன் நம்ம அழுக்கான ட்ரெஸ் போட்டு வேற எங்கேயும் வெளியில போறதில்லை? நம்மள எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன இவரு அழுக்கான ட்ரெஸ் போட்டு வந்திருக்கார் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வஸ்திரம் கரை படிந்து அழுக்கா இருக்கும்னா, நீ அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு பெரிய தடை. இன்னைக்கு இதை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த உலகம் பாருங்க, அதுதான் அந்த அழுக்கான வஸ்திரம் தான் பிசாசுக்கு என் மேல ஒரு அதிகாரத்தை கொடுக்குது. இன்னைக்கே அநேக குடும்பத்துக்குள்ள ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, அற்புதம் நடக்கல. காரணம், அந்த பிசாசுக்கு அந்த வஸ்திரத்துல இடம் இருக்கு. அவனுக்கு அவன் அழுக்கானவன், அவன் இருளானவன், அவன் மூடி வைத்திருக்கிறான் அந்த மனுஷனை. அப்படி உன் வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தை ஆவியானவர் சொல்லுகிறாரோ நீ அவைகளை மேற்கொண்டு வரணும். அந்த வஸ்திரத்தை தூக்கி எறியணும். இன்னைக்கு அந்த வஸ்திரத்தை களைந்து போடணும். அந்த வஸ்திரத்தை ஆவியானுடைய பலத்தினால நீ சுட்டரிக்கணும். அப்படி சுட்டரித்து அதை களைந்து போடுவினா, இந்த தேவன் இன்றைக்கு அற்புதம் செய்ய ஜீவன் உள்ளவர். சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு வஸ்திரத்தை களையாதவர பிசாசுக்கு என் மேல உரிமை உண்டுங்க. பிசாசு என்கிட்ட வருவான், பிசாசு எனக்கு எதிராக போராடிக்கிட்டு இருப்பான். காரணம், அவனுக்கு விருப்பமான ஒன்று எனக்குள்ள இருக்கு, அழுக்கான வஸ்திரங்கள் இருக்கு. ஏன் இன்னைக்கு தேவன் விரும்பாத காரியத்தை செய்யாதீங்கன்னு சொல்றோம்? வஸ்திரம் கரைப்படியும், அவன் ஆளுகை எடுத்துப்பான். அப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார்? நீ அழுக்கான வஸ்திரம் இருக்கிற வர ஆவியானவர் அதுல கிரியை செய்ய முடியாது. ஆவியானவரே, இந்த அழுக்கான வஸ்திரம் வெளியில போகட்டும் ஐயா, நான் உங்களை போல பரிசுத்தமா மாறணும், என் வாழ்க்கையில, என் வீட்டுல, என் சபையில, நான் போற இடத்துல பரிசுத்தமா இருக்கணும் என்று சொல்லும் போது மாத்திரமே உன்னுடைய அழுக்கான வஸ்திரம் அந்த கரைகள் எல்லாம் வெளியில போகும். அப்பதான் யாருக்கு என் மேல அதிகாரம் கிடையாது? பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. ஒருவன் பரிசுத்தமாய் தேவனுக்காக எழும்பி நிற்பான் என்றால் அவனுக்குள் பிசாசின் கிரியைகள் செயல்படவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என் குடும்பத்தில் வறுமை? ஏதோ ஒரு தேவையில்லாத வஸ்திரத்தை போட்டிருக்கிறான். அவனை கூப்பிடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஓட்ட குடும்பத்தில் இருந்தா போதுங்க, அது வழியா உள்ள வந்து நாளைக்கு அவனே ஆளுகை செய்திருவான். நாளைக்கு அவனே ஆளுகை செய்திருவான். அநேகர் அந்த சின்ன சத்தியத்தை கூட, இது ஒரு நல்ல ஆழமான சத்தியம், நீங்க உலகத்திற்குரியவர்களா இராதீர்கள், உலகத்தின் வேஷம் வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்காதீங்க, இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், உனக்கென்று பரிசுத்த வஸ்திரம் இருக்கிறது. இன்னைக்கு அது நிறைய பேருக்கு தெரியல. ஆலயத்தில் இருக்கும்போது அவர்கள் பரிசுத்த வஸ்திரத்தை அணிந்தது போல காண்பிக்கிறார்கள். இல்ல, அணிந்தது போல காண்பிக்கிறதுக்கும் நீ அணியாம இருப்பதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
இன்னைக்கு வஸ்திரத்தின் நிலை என்ன? அநேகருடைய வஸ்திரம் கரை படிந்திருக்கு. அற்புதம் நடக்காததுக்கு தேவன் தடையே கிடையாது உங்க வாழ்க்கையில். இன்றைக்கு ஜெபிக்கிறோம், இன்றைக்கு அற்புதம். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளு, நாளை காலையிலே உனக்கு என்ன சொல்லுங்களேன். நாளை காலையிலே அந்த வசனம் எங்க இருக்கு? அது அடிக்கடி நீங்க சொல்லுவீங்க, ஆனா அது யோசுவாவின் புஸ்தகத்தில் இருக்கு. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், உன்னுடைய அழுக்கான வஸ்திரம் உன்னை விட்டு களையப்படட்டும். ஒரு பர்த்திமைக்கு தெரியுது, ஒரு குருட்டு பயலுக்கு தெரியுது, இந்த அழுக்கான வஸ்திரத்தோடு ஒரு இரட்சகரை நான் சந்திக்க கூடாதுன்னு தெரியுது. ஆனா தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைக்கு தெரியல, ஒரு அழுக்கான வஸ்திரத்தோடு நான் அவர்கிட்ட போக முடியுமா? வரலாம், ஒருவேளை வந்து அதுக்கப்புறம் ஆண்டவரே என்று சொல்லிட்டு மறுபடியும் போய் என்னுடைய வஸ்திரம் அழுக்காய்க்கொண்டே இருக்கும், நான் கரைப்படியும். ஒரு நாள் அவன் முழுவதுமாக அவன் ஆளுகை செய்து விடுவான். பாருங்க, இது கடைசி காலம். சபைக்கு விரோதமா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா கடுமையா போராடுறான். மறுபடியும் அழுத்தமாய் சொல்லுகிறேன், நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த தவறை தான் செய்யறாங்க. நான் செய்யறதெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுப்பேன், அழுக்கான வஸ்திரத்தோடு நான் சுத்திட்டு இருப்பேன், ஆனா ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யலன்னு சொல்வேனா? இன்றைக்கு தயவாய் உங்கள் வார்த்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த ஆவியானவர் இந்த சபையில இப்போ உலாவி கொண்டிருக்கிறவர் சொன்ன வார்த்தை, அற்புதம் செய்வதற்கோ ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை என்ன செய்யல, குறுகி போகலையா. ஏதோ ஒரு இடத்துல என் வாழ்க்கையில் ஒரு அழுக்கான வஸ்திரம் இருக்கிறது, இன்னைக்கு அது களையப்படணும். எப்படி களையப்படும்? இந்த இருதயம் உடைக்கப்படாம களையப்படாது. இன்னைக்கு சும்மா ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழணும், நிறைய பேர் அப்படிதான், நான் பரிசுத்தமா இருக்கணும், என் குடும்பம் பரிசுத்தமா இருக்கணும். நீ எவ்வளவு தூரம் கதர்ன தேவ சமூகத்துல. பரிசுத்தம் என்பது சும்மா ஒரு வார்த்தையில சொன்ன உடனே அப்படியே வந்துடாது. பரிசுத்தம் பரிசுத்தம் என்பது தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே அந்த வஸ்திரத்தை எனக்கு தாங்கப்பா, என் குடும்பம் அந்த வஸ்திரத்தினால மூடப்படட்ட, ஆண்டவரே நாங்க அழுக்கான வஸ்திரத்தோடு இந்த பூமியில இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்வோனா, இங்க வெண் வஸ்திரம் தரிக்கிறவர்களுக்கு உள்ளான மனுஷன் வெண் வஸ்திரமா இருப்பானா? அங்கேயும் அவனுக்கு என்ன உண்டு? அல்லேலூயா. இங்க அழுக்கான வஸ்திரம்னா எங்க இடம் கிடையாது. நல்லா தெரிந்த அநேகர் தான் இன்னைக்கு அந்த வஸ்திரத்தை குறித்து கவலைப்படுவதே இல்லை. தேவ பிள்ளையே, இரு கரம் கூப்பி நான் சொல்வது, உங்களுடைய உள்ளான மனுஷன் மிக முக்கியமானவன். ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆத்மா கெட்டு போவது பிரியம் கிடையாது. அதான் அந்த உள்ளான மனுஷன். ஆத்மான்றது உள்ளான மனிதன். அந்த ஒரு மனுஷன் அவனை சரிப்படுத்திட்டீங்கன்னா போதும். இன்னைக்கு இந்த சரீரம்லாம் செயல்படுவது நீங்க நினைக்கிறீங்க ஏதோ உங்களுக்கு பிரியமானது இல்லைங்க. அவனை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணணும். அவனுக்குன்னு வஸ்திரம் இருக்கு. அவன் பரிசுத்த வஸ்திரத்தை எடுத்து அவனை போத்தினாதான் அவனால எல்லாவற்றையும் அடங்கி செய்ய முடியும். இல்லை என்றால் அவன் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்வான். உங்களை எந்த பக்கம் கொண்டு போகணும்னு நினைக்குமோ கொண்டு போவான். இன்னைக்கு ஆவியானவர் ஆளுகை செய்கிறவர். ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய அழுக்கான வஸ்திரங்கள், அந்த ஒரு கண்ணு தெரியாதவன் தூக்கி போட்டான் பாருங்க, அது போல இன்றைக்கு இரவு உங்களை எத்தனை பேர் தூக்கி போட முடியும்? இன்றைக்கு நீங்க சொல்லலாம், ஒருவேளை நாங்க யாருமே அழுக்கான வஸ்திரம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி சொல்றேன், அழுக்கான வஸ்திரம் என்ன என்பதை பரிசுத்த ஆவியான உனக்கு விளக்குவாராக. நான் வார்த்தையினால சொல்ல வேண்டாம், உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லும் எது அழுக்கான வஸ்திரம் என்ன. உலக மனுஷனுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ உனக்கு இருக்கிற அழுக்கான வஸ்திரங்கள் வெளியே போகட்டும். வாசிக்கலாம் 51 52 வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு கேட்கிறார் அந்த குருடனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொன்னான் பாருங்களேன், ஏற்கனவே அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதுனால சரியா ஒரு வார்த்தை சொன்ன, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? பார்வை அடையணும். இன்னைக்கு ஆவியானவர் ஆண்டவர் உங்ககிட்ட வந்து கேட்பார்னா, நீங்களும் நானும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே எங்க கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த குருட்டான உலகத்துல, இருளான உலகம் இது, உன் கண்ணு திறக்கப்படலனா நீ இந்த குருடர்களோடு சேர்ந்துதான் நம்ம நடந்து போய் கொண்டே இருப்போம். அவங்க எங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ போவோம். ஒருவேளை நீங்க உங்களுடைய நண்பர்களையோ, உங்களுடைய அருகாமையில் இருக்கவர்களையோ, உங்க உற்றாரையோ, உங்க கணவரையோ தயவு செய்து குற்றம் சுமத்தாதே. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சாக்கு வச்சிருக்கிறாங்க. தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், அவர் நண்பர் சரியில்லை அதனால என்னால ஒண்ணும் செய்ய முடியல, என் கணவர் ரட்சிக்கப்படல அதனால நான் ஒண்ணும் செய்ய முடியல, என் குடும்பம் இப்படி இருக்கு என்னால அதனால ஒண்ணும் செய்ய முடியல. தவறு.
நீங்க ஆண்டவருக்காக உண்மையான பரிசுத்த வஸ்திரம் எனக்கு வேணும், நான் அவருக்காக வாழணும்ன்ற ஒரு உறுதியான தீர்மானம் இருந்தா எந்த நபர் வந்தாலும் உங்கள் விசுவாசத்தை கெடுக்கவே முடியாது. அவர் குடிகார கணவரா இருக்கிறார், அதனால நாங்க எப்படி அதை செய்யாம? உனக்குள்ள என்ன பார்க்கு? நீ ஆண்டவருக்குள்ள, நீ ஆண்டவர் வேணும்னு விருப்பம், உனக்கே விருப்பம் இல்ல. ஞானஸ்தானம் எடுத்தவங்க கிட்ட நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஞானஸ்தானம் எடுக்கும்போது 100 முறை கேட்கிறேன், இதெல்லாம் விட்டுருவீங்களா, இதெல்லாம் செய்யக்கூடாதே, அதெல்லாம் பண்ணக்கூடாதே. மறுபடியும் நான் அதை துணிகரமா செய்வேனா? எப்படி நான் எனக்கும் ஆண்டவருக்கும் இடம் இல்லாம ஆயிடக்கூடாது. ஆனா ஒன்று சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன், நீங்க உண்மையா இருக்கணும்னு ஆண்டவருக்கு தீர்மானம் பண்ணீங்கன்னா உங்க கூட ஆண்டவர் துணையாக நிற்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இனிமேல் ஒரு நாள் மற்றவர்களை குற்றம் சுமத்தாதீங்க. சோதனைக்கு அவங்க தான் காரணம் நீங்க சொல்லாதீங்க. நீ ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிற? நீ ஆண்டவருக்குள்ள எவ்வளவு திடமா இருக்கிற? அது போதும். உன்னை எழும்பி ஆண்டவர் நிற்க செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். 100 நண்பர்கள் எனக்கு கெட்டவனா இருக்கலாம், நடுவுல நான் நல்ல ஜீவியம் ஜீவிப்பனா அவன் 100 பேரையும் மாற்ற கூடிய வல்லமை என் தேவனுக்கு உண்டு. நான் போய் அவங்க கூட சேர்ந்து அவங்கள பிரியப்படுத்த நான் அதை செய்வனா? அது சரி வராது. கடைசி வார்த்தை அவனுடைய விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, அவனுடைய விசுவாசம். இயேசு சொன்னார், என்னப்பா செய்யணும் உனக்கு? நான் பார்வடைஞ்சா போதும். ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ஒரு கண்ணு தெரியாதவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். கண்ணு தெரிஞ்சு நான் என்ன பண்றேன்ப்பா? ஒரு குருட்டு பயலுக்கு இவ்வளவு விசுவாசம் இருக்கணும். கண்ணு நல்லா தெரியுது, ஆனா என்ன இல்லைன்னா முழுமையான விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. ஆண்டவரே, இந்த நாள்ல எங்க இருதயத்திலெல்லாம் மறுபடியும் ஒரு விசுவாசம் வரட்டும் ஆண்டவரே. 100க்கு 100 ஆண்டவரே உம்மால் எல்லாம் செய்யக்கூடும் விசுவாசிக்கிறோம். முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உள்ளான மனுஷன் பரிசுத்தம் அடையட்டும், பின்பதாக இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானா பெற்றுக்கணும். ஒரு ரகசியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம்ம இந்த நாட்கள்ல போய் ஆண்டவரே எனக்கு இந்த பணம் தாங்க, எனக்கு இந்த பணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு இல்லை இவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு கேட்பதை காட்டிலும் நீங்க ஆண்டவரே இந்த பணம் எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, ஆனா இந்த பணம் எனக்கு தேவையா இருக்கிறதுனால நான் யாருக்கிட்டையும் போய் கை நீட்டாதபடி நீர் எனக்கு தேவையை சந்தியும் ஆண்டவரே. ஒருவேளை அப்படி ஜெபிப்பீங்கன்னா உங்களுடைய ஜெபங்கள்ல ஒரு மாற்றம் வரும்னா நீங்க தேவனோட இன்னும் அதிகமான நேரம் செலவு செய்வீங்க. நடக்கும்போது ஜெபிக்கலாம், வீட்டில் இருக்கும்போது ஜெபிக்கலாம், வேலையில் இருக்கும்போது ஜெபிக்கலாம், எவ்வளோ டென்ஷனா இருந்தாலும் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பலன் தர கிருபை செய்வார். முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நல்லா ஜெபிங்க. பின்பதாக பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கூட்டி கூட்டி கொடுப்பார். கூட்டி கூட்டி கொடுப்பார். நீங்க ஒரு காரியத்துக்கு எதிர்பார்ப்பீங்க, 2 காரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க தேவனை மையப்படுத்தினா போதும், உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்னும் பரிசுத்தமாய் மாற்றுவார்.